அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இபிஎஃப்ஓ தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் பிஎஃப் பணத்தை குறிவைத்து நடக்கக்கூடிய மோசடிகள், இதனால ஊழியர்களுக்கு இபிஎஃப்ஓ ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதை பற்றின முழு தகவலும், அது போக என்ன மோசடி நடைபெறுது போன்ற தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓவின் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அங்கீகரிக்கப்படாத முகவர்களை தவிர்க்க வேண்டும் என்று பிஎஃப் அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது. பாதுகாப்பான ஆன்லைன் சேவைகளுக்கு இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ ஆன்லைன் இணையதளத்தினை மட்டுமே பயன்படுத்தவும். எதற்காக இதை கூறியிருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், உறுப்பினர்களோட சுய விவர திருத்தத்திற்கான ஆன்லைன் வசதி ஆதார் அங்கீகாரத்தை பயன்படுத்தி எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. உறுப்பினர் சுய விவர திருத்தத்திற்கு முதலாளி மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பை சார்ந்திருந்தது. இந்த நிலை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் இணைப்பு நீக்க வசதி உறுப்பினர்கள் தங்கள் யுஏஎன் எண்ணிலிருந்து தவறான உறுப்பினர்கள் அடையாள இணைப்பை நீக்க உதவுகிறது. முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உமாங் செயலி மூலம் யுஏஎன் எண் ஒதுக்கீடு உள்ளிட்டவை செயல்படுத்தப்படுகிறது. இந்த வசதியை பெறுவதன் மூலம் உறுப்பினர்கள் பாஸ்புக் விவரங்களை பார்வையிடுதல், உறுப்பினர்களோட சுய விவர குறிப்புகளை புதுப்பிப்பது, உரிமை கோரல் சமர்ப்பிப்பு போன்ற சேவைகள் உடனடியாக பெற முடியும். ஆன்லைனில் தாக்கல் செய்யப்படும் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காணவும், கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதை குறைக்கவும், காசோலை சான்றளிக்கப்பட்ட வங்கி பாஸ்புக்கை பதிவேற்ற வேண்டும் என்ற தேவையை இபிஎஃப்ஓ நீக்கியுள்ளது. மேலும் வங்கி கணக்குகளோட விவரங்களை யுஏஎன் உடன் இணைப்பதற்கு முதலாளியின் ஒப்புதல்களை பெற வேண்டிய அவசியம் 2025 ஏப்ரல் முதல் நீக்கப்பட்டது. இருப்பினும் பல இணையதள நிறுவன செயல்பாட்டாளர்கள், ஃபின்டெக் நிறுவனங்கள் அதிகாரப்பூர்வமான இலவச சேவைகளுக்கு இபிஎஃப்ஓ உறுப்பினர்களிடமிருந்து பெரும் தொகையை வசூலிப்பது தெரிய வந்துள்ளது. பல சந்தர்ப்பங்களில் இந்த செயல்பாட்டாளர்கள் இபிஎஃப்ஓவின் ஆன்லைன் குறைதீர்க்கும் இணையதளத்தினை பயன்படுத்துகின்றனர். இது எந்த ஒரு உறுப்பினரும் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே இலவசமாக செய்யக்கூடியதாகும். உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓ தொடர்பான சேவைகளுக்காக மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் அல்லது முகவர்களை அணுக வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகின்றனர். இது அவர்களின் நிதி தொடர்பான தகவல்கள் மூன்றாம் தரப்பு நிறுவனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடும். அத்தகைய மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள் இபிஎஃப்ஓவால் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த நிறுவனங்கள் தேவையற்ற கட்டணங்களை வசூலிக்கலாம். அத்துடன் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் தனிப்பட்ட தகவல்களையும் பாதுகாப்பையும் இது கேள்விக்குறியாக்குகிறது. இபிஎஃப்ஓ குறைகளை கண்காணித்து நிவர்த்தி செய்யும் ஒரு வலுவான அமைப்பை கொண்டுள்ளது. இதில் உறுப்பினர்களின் குறைகள் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் தீர்வு காணப்படும் வரை கண்காணிக்கப்படுகின்றன. இந்த மூன்றாம் தரப்பு சந்தாதாரர்களை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டாம். இதனால உங்களோட தனி விவர குறிப்புகள் எல்லாமே அவங்க எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க பார்த்து சேஃபா யூஸ் பண்ணுங்க. நீங்களே கூட யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி முகாம் நடக்கக்கூடிய இடங்கள்ல போய் உங்களோட கோரிக்கைகளை கொடுத்து உடனடியாக நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க.